ஒரே ஃபேமிலியில 2 பேஷண்ட்ஸ். 2 சிஸ்டர்ஸும் பிரெக்னன்ட்டா இருந்தாங்க. அதுல ஒருத்தவங்களுக்கு நார்மல் டெலிவரி, இன்னொருத்தவங்களுக்கு சிசேரியன் ஆச்சு. ஸோ சிசேரியன் ஆன மதர அவங்க ஃபேமிலில எல்லாரும், "உனக்கு என்ன நீ ஈஸியா டெலிவரி பண்ணிட்ட. சிசேரியன் தானே ஆயிருக்கு. அவங்க தான் நார்மல் கஷ்டப்பட்டு டெலிவரி பண்ணாங்க. ரொம்ப பெயின் அனுபவிச்சிருக்காங்க." அப்படின்னு நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளாவும், சிசேரியன் ஆனவங்கள பெருசா அவங்க கண்டுக்காத மாதிரியும், அவங்க ரிவ்யூ வரப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த பேஷண்ட் என்கிட்ட பேசினாங்க. ரிமெம்பர், உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். அம்மா, அம்மா தான். அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆனாலும், சிசேரியன் ஆனாலும், அவங்க தான் அந்த குழந்தைக்குரிய அம்மா. அவங்க தான் அந்த குழந்தைய பார்த்துக்க போறாங்க. பிரஸ்ட் ஃபீட் பண்ண போறாங்க. இருக்கிற பெயின், அது நார்மல் டெலிவரி பெயினோ, சிசேரியன் பெயினோ, அந்த மதர் தான் அனுபவிச்சு, கண்டிப்பா அந்த குழந்தைய பார்த்துக்கிற ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ ரூட் ஆஃப் டெலிவரி வச்சு நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைய பார்க்க போறப்போ, அம்மா நல்லா இருக்காங்களா? குழந்தை நல்லா இருக்காங்களா? அவ்வளதான். அத பார்த்துட்டு, கேட்டுட்டு வந்துரணும். எதுக்கு சிசேரியன் ஆச்சு? எதுக்கு நார்மல் ட்ரை பண்ணல? அப்படின்னு ஹர்ட் பண்றது. இல்ல நார்மல் உனக்கு ஏன் ஆகணும்? நீ சிசேரியனே போயிருக்கலாம். எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு நார்மல் டெலிவரி பண்ணிக்கிட்ட? அப்படின்னு ஈஸியா நீங்க குடுக்குற கமெண்ட்ஸ் வந்து அந்த மதர ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. அவங்க என்னமோ நார்மல் ட்ரை பண்ணாத மாதிரியும், நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா ட்ரை பண்ணியிருக்கலாமா டாக்டர்? எனக்கு ஏன் சிசேரியன் ஆச்சு? நான் எல்லாமே ட்ரை பண்ணியும் எனக்கு ஏன் இப்படி ஆச்சு? அப்படின்றது வந்து மதர்ஸ் ஃபீல் வெரி பேட். ரொம்ப டிப்ரஷனுக்கும் போறாங்க. தட் இஸ் நாட் ஹெல்பிங் ஹர் டு ரெக்கவர் பெட்டர். ஆல்ரெடியே அவங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ், ஃபீடிங் ப்ராப்ளம் அதுலலாம் அவங்க ரெக்கவரி லேட் ஆயிட்டு இருக்கப்போ, சிசேரியன் ஆயிடுச்சுன்ற கில்ட் ஃபீலிங் வேற, நான் சரியா ட்ரை பண்ணல. நான் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்கலாம் நார்மலுக்கு அப்படின்னு அவங்க அந்த அந்த எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் இம்பேலன்ஸ் வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் த மதர், ஃபார் ஹர் ரெக்கவரி. ஏன்னா அவங்க பீஸ்ஃபுல்லா இருந்தா தான், மைண்ட் ரிலாக்ஸ்டா இருந்தா தான் தாய்ப்பால் நல்லா சுரக்கும். குழந்தைக்கு நல்லா ஃபீட் பண்ண முடியும். மதர் அண்ட் சைல்ட் பாண்டிங்கும் நல்லா ஆகும். ஸோ ரிமெம்பர், நார்மல் டெலிவரியோ, சிசேரியனோ, சேஃப்டி ஆஃப் த மதர் அண்ட் சைல்ட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நம்ம வந்து ஈஸியா அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதோ, கமெண்ட் பண்றதையோ ஸ்டாப் பண்ணிக்கிட்டா நல்லது. தேங்க் யூ.